ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீண்ட நேரமாகவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணுன்றதுக்காக தவிச்சுக்கிட்டு இங்கே அங்கே அலைஞ்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு 5 நிமிஷம் நீ ஒதுக்கி கேட்டினா போதும் என் செல்லமே. ஏன்னா இப்போது நீ வேணும்னா உன் வாழ்க்கை எந்த வழியில் போகுது, என்ன நடக்குதுன்னு தெரியாமல் பதட்டத்தோடும் பயத்தோடும் இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே நான் போட்ட திட்டப்படி, நான் வகுத்த வழியில தான் உன் வாழ்க்கை பயணம் ஆயிட்டுருக்கு. அதனால் இனிமே நீ பயப்படாமல் தைரியமாக முன்னேறி போகலாம். உன் வாழ்க்கையில் வந்த தடைகளும் உனக்கு நடக்காமல் போன விஷயங்களும் உன் நலனுக்காக தான் நான் செஞ்சேன்றத கூடிய விரைவில் காலம் உனக்கு உணர்த்தும். உன் பொறுமைக்கும் உன் நம்பிக்கைக்கும் பரிசாக நீ கனவுல கூட நினைக்காத அழகான அற்புதமான வாழ்க்கையை உனக்கு தரணுன்றதுக்காக தான் இப்போது உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன் கண்ணுக்கு புலப்படாமலேயே நான் இத்தனை நாளாக உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போது நான் உன்னை தேடி உன் வீட்டு வாசலுக்கே வந்துட்டேன் செல்லவே. வீட்டை நீ தாப்பா போட்டு வச்சிருந்தாலும் என் நுழைவை உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டியே தீருவேன்னு முடிவெடுத்துட்டேன். நீ எங்கே போனாலும் என்ன மனசில் நினச்சினா நான் உன் பக்கத்தில் வந்து உட்காருவேன் செல்லவே. சில மனிதர்கள் சில விஷயங்களை பேசினதால வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. சில பேர் பேச வேண்டிய இடத்துல பேசாததுனால வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. சில பேர் சில இடத்துல சில விஷயங்களை சில சரியான நேரங்களில் செய்யாததுனால வாழ்க்கை அழிஞ்சு போயிடுச்சு. சில பேர் தப்பான விஷயங்களை தவறான இடத்துல செஞ்சதால வாழ்க்கை அழிஞ்சு போச்சு. யார் எதை செஞ்சாலும் செய்யலைனாலும் அவர்கள் யோசிக்கிற சிந்தனையை பொறுத்து தான் அவர்கள் வாழ்க்கை மாறும். நல்லதை எப்போது செய்யணும், எப்போது செய்யக்கூடாதுன்றதுக்கும் வரையறையும் விதிவிலக்குகளும் இருக்கு என் செல்லமே. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழணும்னு நீ ஆசைப்படுறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் அதுக்கு முன்பாக உன் வாழ்க்கை நீ சந்தோஷமாக வாழும்போது அதன் காரணமாக யாரும் மனசு கஷ்டப்படவோ காயப்படவோ கூடாதுன்ற அந்த முடிவோடு இரு. உனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வதற்காக நீ யாரையும் காயப்படுத்திடக்கூடாது என் செல்வமே. இந்த உலகம் நீ நல்லது செஞ்சாலும் ஏதாவது புறம் பேசுவாங்க, நீ கெட்டது செஞ்சாலும் உன்னை பற்றி பழித்து பேசுவாங்க. அப்படி எதை செஞ்சாலும் பேசக்கூடிய இந்த உலகத்து மனிதர்களுக்காக நீ எதையும் யோசிக்காத. ஆனால் உன் குடும்பத்துக்காகவும் உன்னை பெற்றவங்களுக்காகவும் நீ நிச்சயமாக யோசிக்கணும். உன்னுடைய எந்த ஒரு செயலாலும் யார் மனசும் கஷ்டப்பட்டுறக்கூடாது. உன்னை பார்த்து பார்த்து வளர்த்து ஆளாக்குன உன்னுடைய பெற்றோர்கள் மனசு நோக்கும்படி நீ எதையும் செஞ்சிடக்கூடாதுன்றதுல உறுதியாக இரு. அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்க கதை ஒரு பக்கம்னா, உன்னை பெற்ற பிள்ளைகள் உன்கிட்ட தான் வந்து பிள்ளையா பிறக்கணும்னு கேட்டு வரல. நீதான் அவர்களை இந்த உலகத்துக்கு குழந்தையாக எடுத்துக்கிட்டு வந்தாயல்லவா. நீ எப்படி உன்னுடைய பிள்ளைகளை அழகாக வளர்க்கணும், அன்பாக வளர்க்கணும், பாசமாக வளர்க்கணும்னு யோசிக்கிறியோ அதே போல தான் என் பிள்ளையாகிய உன்னையும் நான் நல்லா வச்சு பார்த்துக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுப்பேன்னு நினைக்கிறேன்? இப்போ நீ மனசுடைஞ்சு போயிருக்கியே, அந்த அளவுக்கு பெருசாக எதுவும் நடக்கலை. நீ நினைக்கிற விஷயமும் பயப்படுற விஷயமும் கவலைப்படுற விஷயமும் கூட சீக்கிரமாக சரியாயிடும். முதல்ல மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு என் முன்னால் வந்து உட்காரு. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு உரிய தீர்வை இந்த வராகியம்மா நான் கொடுப்பேன். உன்னுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் உனக்கான நல்லது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதிர்ஷ்டமும் நல்ல நிகழ்வுகளும் நடக்கும்படியும் துரதிர்ஷ்டமும் தீய நிகழ்வுகளும் உன்னை விட்டு விலகும்படியும் இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். என் துணை எப்போதும் உனக்கு இருக்கும்போது யார் மூலமாகவும் எந்த கெட்ட விஷயங்களும் உன்னை நெருங்க விடமாட்டேன். நீ எதை பற்றியும் கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை என் செல்லமே. நான் எப்போ யாரை எப்படி வாழ வைக்கணும்னு நினைக்கிறேனோ அந்த திட்டப்படி தான் அனைவரது வாழ்க்கையும் அமைச்சு தந்திருக்கேன். அப்படி உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போ வருதோ, உன் வாழ்க்கையை நான் எப்போ மாற்றணும்னு நினைக்கிறேனோ அந்த நேரத்தில் சத்தியமாக நிச்சயமாக சரியாக உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி உயர்த்தி காட்டியே தீருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பாயா? உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் உனக்காக செய்ய திட்டமிட்டு இருக்கிற நான் இப்போது மட்டும் நீ கஷ்டப்படும்படியும் கவலைப்படும்படியும்
நிச்சயமாக விட்டுட மாட்டேன். வாழ்க்கை பயணம் இவ்வளவு கஷ்டமா இருக்கேன்னு நினச்சி வருத்தப்படாத. போகிற பாதைங்கிறது கரடு முரடாகவும் கஷ்டம் நிறைஞ்சதாகவும் இருக்கேன்னு நினச்சி நீ கலங்க வேண்டாம். உன் வாழ்க்கை பயணமும் பாதையும் எப்படி இருக்கணுன்றத நான் ஏற்கனவே தீர்மானிச்சிட்டேன். உனக்கு முக்காலமும் நானே துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டியதில்லை. என் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும். உன்னுடைய கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டு உனக்கு நல்லது செய்வதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய வாழ்க்கை சக்கரத்தையும் சுழற்றுபவள் நான் தான் என் செல்லமே. சக்கரம் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்குமோ அதே போல தான் உன் வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி சுற்றி சுற்றி வருது. ஆனால் எதை எப்போ நிறுத்தணும்னு எனக்கு தெரியும். உன்னுடைய கெட்ட நேரத்தையும் கஷ்ட காலங்களையும் நிறுத்தி வச்சு உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல வாய்ப்புகளையும் நற்காலத்தையும் சிறப்பான வாழ்க்கையும் தொடங்கி வைக்க போகிறேன். அதுக்காக தான் இப்போது உன் வாழ்க்கையில் சில பேரை உன்னை பார்க்கும்படியும் உன்னை விட்டு விலகும்படியும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். சில பேரை நீ புதுசாக பார்க்குறதுக்கும் ஏற்கனவே பழகிய சில மனிதர்கள் உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என் செல்லமே. காரணம் இல்லாமல் நான் எதையுமே செய்கிறது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. ஒவ்வொரு விஷயமும் ஏன் நடக்குது எதுக்கு நடக்குதுன்னு காரணத்தை அறிய முயற்சி செய்யாமல் என்ன நம்பி நடக்கிறது அனைத்தையும் ஏற்றுக்கொள். இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படணும்? உன் உடம்புல இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகளை, அதாவது உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை எல்லாம் சரி செஞ்சு உன்னை ஆரோக்கியமாக நான் வாழ வைக்கிறேன். நான் உன் கூடவே இருக்கும்போது இனி நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். கண்ணை மூடி இந்த வராகி அம்மாவின் உருவத்தை மனசில் நினச்சினா என்னுடைய சக்தி முழுவதையும் நான் உனக்குள்ள உள்வாங்க செய்வேன். என் கைகளின் மூலமாக உனக்கான அற்புதத்தையும் ஆற்றலையும் அள்ளி கொடுத்து உன்னை ஜெயிக்க வைக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. இனிமே உன்னுடைய குறைகளும் கஷ்டங்களும் மறைஞ்சு போய் நிறைகளும் நல்ல விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எப்போ நல்லது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போட கஷ்டப்பட்டுக்கிட்டே காத்திருந்த உனக்காகவே இனி எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். முயற்சி செய்யாமல் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது நிச்சயமாக ஜெயிப்பாய் என் செல்லமே. இத்தனை நாளாக நீ கஷ்டப்பட்டதுக்கும் கவலைப்பட்டதுக்கும் முயற்சி செஞ்சதுக்கும் சேர்த்து தான் உனக்கான முன்னேற்றத்தை தருவதற்காக இந்த வராகி அம்மா காத்துக்கிட்டு இருந்தேன். யாராவது உன்னை பார்த்து விமர்சனம் செய்யும்போது அல்லது குறைகளையே சொல்லும்போது கூட யார் சொன்னாங்கன்றது ரெண்டாவதாக பாரு. முதல்ல அவங்க சொன்ன விஷயம் சரியானு பாரு. அதாவது அவர்கள் உன் மீது சொல்லப்பட்ட குறை நிஜமாவே உன்கிட்ட இருக்குதான்னு முதல்ல யோசி. அவர்கள் சொன்னபடி நீ தவறு செஞ்சிருந்தீனா, குறை உன் மீது இருந்தால் அதை சரி செய்து கொள்வதில் எந்த தவறும் இல்லை என் செல்லமே. ஒரு மனுஷன் உன்னை பற்றி ஏதோ சொல்கிறாங்கன்னா அவங்க சொன்ன விஷயம் சரியா தப்பான்னு யோசிச்சுட்டு அப்புறமா அதை சொன்னவங்க யாருன்றதை கவனிச்சு பாரு. சும்மாவே அவங்க வேணும்னு உன் மேலே பழி போடணும்னு அவதூறாக பேசி இருந்தாங்கன்னா அடுத்த நிமிஷமே அவர்களை விட்டு ஒதுங்கிவிடு. ஏன்னா இன்னைக்கு வார்த்தைகளால் உன் மீது அவதூறு பரப்புபவர்கள் நாளைக்கு செயலின் மூலமாக உனக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள்னு உத்தரவாதம் கிடையாதல்லவா? ஒருத்தர் ஒரு முறை உன்கிட்ட தப்பாக நடக்கிறாங்க, தப்பான செயல்களை செய்கிறாங்க, உன் மனசுக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்ற போதே அவர்களை விட்டு கொஞ்சம் விலகி நிற்கிறது தான் உனக்கு நல்லது. இந்த வராகி அம்மா உன்னை கைவிட்டுடுவேன் மட்டும் நீ பயப்படாத. என்னையே நம்பி இருக்கிற உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். ஆனால் உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களும் கண்ணுக்கு தெரியாமலே நீ ஆசைப்படுற கனவுகளும் உன் மனசில் என்ன செய்யறதுன்னு புரியாமல் நீ குழப்பத்தோடு இருக்க. உன் மனம் என்ன, நீ என்ன யோசிப்ப, எது நடக்கணும்னு ஆசைப்படுவேன்னு எல்லாமே எனக்கு தெரியும். தவறான எண்ணங்களையும் தேவையற்ற மாயைகளையும் உன் மனசுலேருந்து நீ தூக்கி போடு. வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை நீ தினமும் சொல்லும்போது குழப்பமாக இருக்கிற உன் மனசை சரி பண்ணி தெளிவான பிள்ளையாக நான் மாற்றுவேன். உன் உடம்பு மனசும் ஆரோக்கியமாக இருக்கும்படி என் அருளையும் ஆசிகளையும் உனக்கு கொடுக்குறேன். இருக்கிறத வச்சு நீ மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிட்டினா உன் வாழ்க்கையே சொர்க்கமாக மாறிவிடும் என் செல்லமே.
சும்மா இல்லாததையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம இருப்பதை நினைத்து மனதிருப்தியோடு வாழும்போது உன் வாழ்க்கை சொர்க்கமாக மாறிவிடும். இந்த வராகியம்மா உன் கூடவே தானே இருக்கேன். அப்புறம் தேவையற்ற மனிதர்கள் பேசும் அற்பமான வார்த்தைகளையும் விமர்சனங்களையும் நீ எதுக்காக யோசிச்சு கண்ணீர் விடுகிறாய்? அற்ப புத்தி கொண்ட மனிதர்கள் அல்பமான வார்த்தைகளைத்தான் பேசுவார்கள், அவதூறாகத்தான் பேசுவார்கள். உன்னை நோக்கி யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏன்னா நீ எந்த சூழ்நிலையிலையும் தவறு செய்ய மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும் என் செல்லமே. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படாம எதையும் கண்டுக்காம நீ எப்போ நல்லா இருக்கணும். உன்னை சுற்றி இருக்கவங்களும் உன் குடும்பமும் உனக்கு சம்மந்தப்பட்டவங்களும் உன் சொந்த பந்தமும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ மற்றவங்களுக்காக பிரார்த்தனை செய்யும்போது உன் வேண்டுதலை தான் நான் முதல்ல கேட்பேன், முதல்ல நிறைவேற்றுவேன். ஏன்னா ஒரு மனிதன் நான் நல்லா இருக்கணும்னு சுயநலத்தோடு யோசிப்பதை விட எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொதுநலத்தோடு யோசிக்கும்போது அவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவமும் முதல் மரியாதையும் கொடுப்பேன். அப்படிதான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீ அன்னைக்கு செஞ்ச ஒரு வேண்டுதலுக்காக உன் வாழ்க்கையில் உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொடுத்து உன்னை வெற்றிகரமான ஆளாக மாற்றுறதுக்காக இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்துட்டேன். உன்னை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருந்தாலும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டது நான் ஒரு ஆள் மட்டும்தான் எனக்கு தெரியும். ஒரு தாயாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் நீ யோசிக்கிறதையும் ஆசைப்படுறதையும் சிந்திப்பதையும் செயலாற்றுவதையும் புரிந்தவளாக இருக்கேன். நீ செய்கிறது எதுவுமே தப்பு கிடையாது. நீ யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கு துணையாக நான் இருக்கேன். நீ யாரையும் எப்போதுமே குறைவாகவோ அல்லது மட்டமாக தட்டி பேசவோ நினைக்காத. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்குமே ஒரு அற்புதமான திறமை இருக்குது. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், யாருடைய திறமை என்னன்றத காலம் நிச்சயமாக உணர்த்தும். காலங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது. அந்த காலமும் இந்த பிரபஞ்சமும் கீழே இருக்கிற மனிதனை மேலாக உயர்த்தும், மேலே நல்லா இருக்கிற மனிதனை கீழாக இறக்கி வச்சு வேடிக்கை பார்க்கும். அப்படிதான் இத்தனை நாளாக ஒரு எளிமையான ஏழ்மை குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்த நடுத்தர குடும்பத்து பிள்ளையான உன்னை மிக உயர்ந்த நிலைமைக்கும் நல்ல நிலைமைக்கும் உயர்ந்த சிறப்பான செல்வ வளமிக்க வாழ்க்கைக்கும் உரிய ஆளாக மாற்ற போகிறேன். உன் வாழ்க்கையில் மறைஞ்சு போன மகிழ்ச்சியை மீண்டும் மலர செய்வதற்காக தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமே யாருமே உன்னை ஒதுக்கி வைக்க முடியாத அளவுக்கு உன்னை மிகப்பெரிய ஆளாக மாற்றுவேன். என் அன்பு பார்வை எப்போதும் உன் மேலே தான் இருக்குது என் செல்லமே. இனிமே நீ யாரையும் எதுவும் திட்டுவதோ, யாருக்கும் கெடுதல் நினைக்கிறதோ அல்லது யாரையும் பழிக்கு பழி வாங்கவோ நினைக்காத. ஏன்னா இதுவரைக்கும் நடந்ததையெல்லாம் விட்டுரு. இதுவரைக்கும் மனிதர்கள் யார் யார் உனக்கு என்னென்ன கெடுதல் செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் பதிலை நான் சொல்லிக்கிறேன். இனிமே நீ எப்போதும் நல்லதையே செய். ஏன்னா நீ மற்றவங்களுக்கு என்ன செய்றியோ அதுதான் உனக்கு வந்து சேரும். நீ மற்றவங்களுக்கு கெடுதல் நினச்சாலே போதும், அவங்க மனசை அதற்குரிய தண்டனையை நான் கொடுத்துருவேன். ஆனால் நீ அதற்கான பாவத்தை அனுபவிக்க கூடாதல்லவா? அடுத்தவங்களுக்கு கெடுதல் நினச்சி மறுபடியும் நீ பாவத்தை சம்பாதிச்சு கஷ்டப்படுறதுக்கு பதிலாக மனசு வருத்தப்பட்டினாலே போதும். உன் மனசுக்கு வருத்தத்தை கொடுத்தவர்களுக்கு உரிய தண்டனையை இந்த வராகி அம்மா நான் கொடுத்துருவேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.